பிசியோதெரபின்னு ஒரு கோர்ஸ் இருக்குப்பா. இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு எம்பிபிஎஸ் மாதிரி தான். இதுலயும் கிளினிக்லாம் போடலாம். அதுக்கப்புறம் தேர்ட் இயர்ல ஒரு கிளினிக் ஜாயின் பண்ணேன். காட்ஸ் கிரேஸ் அந்த கிளினிக் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அந்த ஒரு நாளைக்கு எனக்கு அந்த 300 ரூபான்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நான் 2 வருஷம் ஃப்ரீயா வேலை செஞ்சிருக்கேன். 1 ரூபாய் கூட காசு வாங்காம வீட்டுல இருந்து சைக்கிள்லயே காலேஜுக்கு போவேன். காலேஜ் முடிச்சுட்டு சைக்கிள்லயே கிளினிக்கு போவேன். இதுல என்னன்னா எனக்கு இடைப்பட்ட அப்படியே ஹவுஸ் விசிட்ஸ் பார்க்க ஒரு நாளைக்கு 4 கேஸ் 5 கேஸ் 6 கேஸ், மழை வெயில் புயல் எதையுமே பார்க்க மாட்டேன். மழை பெய்தா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஃப்ரீயா வேலை பார்த்ததுனாலதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். உங்க ஒருத்தருக்கும் நான் ரெஸ்பான்சிபிள். 50,000 பேருக்கும் நான் ரெஸ்பான்சிபிளுங்க. Hi viewers, I am Dr. Ramsundran, physiotherapist. First of all, thank you so much for the 50,000 subscribers. 50,000 பேர். 50,000ன்றது சின்ன விஷயமே கிடையாதுங்க. 50,000 பேரை கூட்டமா நிக்க வச்சாதான் தெரியும் அந்த 50,000தோட வேல்யூ என்னன்னு. சோ 50,000 பேர் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. உங்க எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்க ஒருத்தருக்கும் நான் ரெஸ்பான்சிபிள். 50,000 பேருக்கும் நான் ரெஸ்பான்சிபிளுங்க. நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன். சோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்கு. சோ என்னுடைய லைஃப் ஜேர்னி பத்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். எண்ட் வரையும் பாருங்க. நடுவுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோல கவர் ஆகும். எண்ணில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னு எந்த வீடியோட எண்ட் வரையும் பாருங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா புதுசா இந்த சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் லைஃப்லயே எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்ன்றது ரொம்ப ஆசைங்க. டாக்டர் மீன்ஸ் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும்ன்றது எனக்கு ரொம்ப ஆசை. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும், கேஸ்ட் என்னோட கேஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 200 கட் ஆஃப் எடுக்கணும். இல்ல 199 எடுத்தாதான் வந்து டாக்டர் சீட் எம்பிபிஎஸ் சீட்ன்றாங்க. அப்பெல்லாம் நீட் கிடையாது இல்லையா? அப்பெல்லாம் வந்து இவ்வளவு மார்க் எடுத்தாதான் எம்பிபிஎஸ் சீட்ன்றாங்க. சோ அதுலயே வந்து நான் சைக்காலஜிக்கலா உடஞ்சிட்டேன். 199 ஒரு மார்க் மிஸ் ஆனா கூட சீட் கிடைக்காது. அப்ப எதுக்கு நம்ம அவ்வளவு எஃபர்ட்ஸ் போகணுன்ற மாதிரி அஃபெக்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் நான் நல்லா படிச்சேன். பட் நான் எதிர்பார்த்த மார்க் எனக்கு கிடைக்கல. எனக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா 190 கட் ஆஃப் வந்துச்சு. சோ எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. என்னடா இந்த எம்பிபிஎஸ் எய்ம் பண்ணும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டேன். அப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் டீன் அவருக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து நான் இப்ப இப்படி இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே அவர் தான். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, பிசியோதெரபின்னு ஒரு கோர்ஸ் இருக்குப்பா. இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு எம்பிபிஎஸ் மாதிரி தான். இதுலயும் கிளினிக்லாம் போடலாம், ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குப்பா இதுல அப்படின்னு சொன்னாரு. எனக்கு பாத்தீங்கன்னா ஓகே, எனக்கு அதை பத்தி சுத்தமா ஐடியா இல்லை. எனக்கு வந்து ஓகே இதுலனா பிஎஸ்சி நர்சிங் வந்து வெளியூர்ல நல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, வெளியூர்ல நர்சிங் வந்து பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, லாக்ஸ்ல சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு. நான் யோசிச்சேன், சரி நர்சிங் போயிடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு சரி ஓகே சொல்றாங்களே பிசியோதெரபி சொல்றாங்களே என்ன எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசியோதெரபி ஃபீல்டுக்குள்ள வந்தேன். காலேஜ் ஒரு 4 வருஷம் போச்சு. 4 வருஷம் கோர்ஸ், 6 மாசம் இன்டர்ன்ஷிப். பட் இந்த காலேஜ் லைஃப்ல இதுதான் என்னோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இந்த காலேஜ் லைஃப்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல வெறும் காலேஜ் மட்டும் போனாங்க. அதுக்கப்புறமா என்ன சுத்தி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா கிளினிக்ல போயிட்டு அப்சர்வேஷன், கிளினிக்ல இன்டர்ன்ஷிப் பீரியட் செகண்ட் இயர்லயே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் தெரிஞ்சு ஓ இப்பவே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் நாளை பின்ன கிளினிக் போட்டா கரெக்டா இருக்கும் போல அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அப்போ செகண்ட் இயர்ல ஒரு கிளினிக் போனேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நீ கிளினிக்ல வா, அப்சர்வ் பண்ணு. அப்சர்வ் மீன்ஸ் எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா வேற அப்சர்வேஷன் மட்டும் இருக்காது, நாங்க உள்ள இறங்கி ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் இயர்ல வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் எப்படி வைக்கிறது, ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் மாதிரி எங்களுக்கான ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் எப்படி வைக்கிறது அப்படின்றத கத்துக்கிட்டேன். முட்டிக்கு எப்படி வைக்கிறது, கழுத்துக்கு எப்படி வைக்கிறது, அந்த மிஷின்ல எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் வந்து செகண்ட் இயர் ஃபுல்லா கத்துக்கிட்டேன். கரெக்டா என்னோட லக்கு பாத்தீங்கன்னா அதுதான் சப்ஜெக்ட் வைஸ் ஆகும். எலக்ட்ரோ தெரபின்ற ஒரு சப்ஜெக்ட், மசாஜ் தெரபின்ற ஒரு சப்ஜெக்ட், அதாவது ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கறதுன்றது சப்ஜெக்ட். அதையே இங்க பார்க்கும்போது எனக்கு பிராக்டிகலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. இது செகண்ட் இயர் அப்படி போச்சு. பட் எனக்கு என்னன்னா, இவர் வந்து அசஸ்மெண்ட், அதாவது ஒரு பேஷண்ட்டை பார்த்து அவருக்கு என்ன பிரச்சனைன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இவர் நம்மள உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. வெறும் ட்ரீட்மெண்ட் வைக்கவே தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அந்த கிளினிக்ல இருந்து நின்னேன். அதுக்கப்புறம் தேர்ட் இயர்ல ஒரு கிளினிக் ஜாயின் பண்ணேன். காட்ஸ் கிரேஸ் அந்த கிளினிக் எனக்கு பயங்கரமா
பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் பண்றப்போ, அதாவது பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் கண்டுபிடிக்கிறத பாக்குறப்போ எனக்கு அது எங்களையும் அலோவ் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ அப்போ நானும் அவர் வந்து எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்து என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு, என்ன பிரச்சனைன்றது எப்படி கண்டுபிடிக்கிறாரு, தேர்ட் இயர் ஃபுல்லா கூடவே நின்று கத்துக்கிட்டேன். அதே லக்கு தான், அட் த சேம் டைம் அதே லக்கிலி அதே தான் என்னோட சப்ஜெக்ட் வைஸ் ஆகும். ஒரு பிரச்சனையோட காரணம், அந்த பிரச்சனை எதனால எல்லாம் வருது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்றத தேர்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லா கரெக்டா அதே தேர்ட் இயர்ல தான் நான் அந்த கிளினிக்லயே எப்படி ஒரு பேஷண்ட்டை கண்டுபிடிக்கிறது, என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கிறதுன்றத இன்னொரு கிளினிக்ல நான் கத்துக்கிட்டேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, 9 to 3 வந்து என்னோட காலேஜ் அவர் முடிச்ச கையோட 5 o'clock நான் கிளினிக் போகணும். 5 to 9 எப்போ செகண்ட் இயர்னா எனக்கு ஒரு 17-18 வயசு தான் இருக்கும். பட் 5 to 9 கிளினிக்ல உட்காரணும் ஃப்ரீயா. இந்த எனக்கு செலவு இருந்துச்சு, ஏன்னா அப்ப இன்னொரு டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. பட் அவங்க சைட்ல இருந்து ₹1 எனக்கு தர தேவையில்ல. பிளஸ் நம்மளும் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்றதுனால அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட். எனக்கு என்ன ப்ராஃபிட்? காசு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸா என்னோட ப்ராஃபிட். என்னோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா பினான்சியலி ஸ்டேபிள் கிடையாதுங்க. எனக்கு 2 எல்டர் சிஸ்டர், ஒரு அம்மா. அந்த அம்மா தான் வந்து வீடோட போயிட்டு சமையல் வேலை செய்வாங்க. அந்த சமையல் வேலை செய்யறத வச்சுதான் என்ன படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப இந்த இடத்துல நன்றி சொல்லணும். எனக்கு என்னோட அம்மாவுக்கும் சரி, என்னோட 2 சிஸ்டர்ஸ்க்கும் சரி ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஸோ சொல்லும்போது கண்ணீர் வரும், சரி அதை விடுங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க கிட்ட நான் காசு கேட்க முடியாது. நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு செலவுக்கு காசு வேணும்னு கேட்க முடியாது. நான் என்ன பண்ணேன்னா, சைக்கிள் இருக்கு என்கிட்ட. 12th நான் படிக்கும் போது 10th 12th எல்லாம் வந்து சைக்கிள் தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த சைக்கிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுல இருந்து சைக்கிள்லயே காலேஜுக்கு போவேன். காலேஜ் முடிச்சுட்டு சைக்கிள்லயே கிளினிக்கு போவேன். இதுல என்னன்னா, எனக்கு இடைப்பட்ட வேலை 2 மணி நேரம், 3 to 5. இந்த 2 மணி நேரம் கேப்ல நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வர முடியாது. ஏன்னா வீடு ஒரு இடத்துல இருக்கு, கிளினிக் ஒரு இடத்துல. ஸோ உடம்பு நொந்துரும். அந்த 5 o'clock தான் கிளினிக்கும் போகணும். ஸோ அதனாலே நான் என்ன பண்ணுவேன், கிளினிக் பக்கத்துல பார்க் ஒன்று இருக்கு, அந்த பார்க்ல போய் உட்காந்துருவாங்க. அந்த 2 மணி நேரம் அந்த கிளினிக் பார்க்ல உட்காந்து, கிளினிக் பக்கத்துல இருக்கிற பார்க்ல உட்காந்து புக் எடுத்துட்டு போயிடும். அந்த 2 மணி நேரம் அந்த காலேஜ்ல நடந்ததெல்லாம், ஏன்னா ஈவினிங் போயிட்டு படிக்கணும், நம்மளால ஈவினிங் போய் படிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவேன்னா, அந்த பார்க்ல உட்காந்து புக்ஸ் படிப்பேன். அன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன நடத்துறாங்களோ அந்த வந்து புக்ல நான் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி படிச்சிருந்தா 5 மணிக்கு கிளினிக்ல போய் உட்காருவேன். இது செகண்ட் இயர்லயும் அப்படிதான் நடந்துச்சு, தேர்ட் இயர்லயும் அப்படிதான் நடந்துச்சு. ஸோ இந்த 2 கிளினிக்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சம்பளம் கொடுக்கல, ஃப்ரீயா தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் இயர் போகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கேயாவது சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். அப்போ கரெக்டா ஃபைனல் இயர்ல எங்கேயுமே சம்பளம் கொடுக்குற ஐடியாலே இல்லை. வேலைக்கு போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீ ஃப்ரீயா தான்ப்பா, அப்சர்வேஷன் தான்ப்பா, காலேஜ் தான்ப்பா படிக்கிறேன், அப்சர்வ் தான்ப்பா பண்ணுவேன். நான் கேட்பேன், ஏங்க இது வந்து எனக்கு ஒரு பார்ட் டைம் வேலை மாதிரி தான், பார்ட் டைம் வேலை மாதிரி தாங்க நான் பாக்குறேன். நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு என்னால காலேஜ் ஃபீஸாவது கட்ட முடியும்னு நான் சொல்லுவேன். அப்படிலாம் கிடையாதுப்பா, நீ ஒரு மாசம் ஃப்ரீயா வேலை பாருன்னு, மறுபடியும் 1 மாசம் ஃப்ரீயா வேலை பாரு, 1 மாசம் ஃப்ரீயா வேலை பாருன்னு ரிப்பீட்டடா இதுவே நடந்துட்டு தான். எப்படி சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நான் வந்து உட்கார்ந்துருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு கிளினிக்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. கரெக்டா அப்பதான் ஃபைனல் இயர் முடிக்கிறேன். 4 வருஷம் எங்களுக்கு, 4 வருஷம் காலேஜ், 6 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணு. அப்போ ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 6 மாசம் இன்டர்ன்ஷிப்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கிளினிக் கிடைச்சிச்சு. அந்த கிளினிக்ல எப்படின்னா, கிளினிக்கும் போலாம், பட் கிளினிக்ல உனக்கு சம்பளம் தர மாட்டோம், ஹவுஸ் விசிட்னு உனக்கு கொடுப்போம். ஹவுஸ் விசிட்னா வீட்டுக்கே போய் பேஷண்ட் பாக்குறது. அப்படி நீ போய் பாரு, 100%ல 50% உனக்கு ஷேரு அப்படின்னு. அப்பதான் ஓ இதுல வந்து காசு வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஒரு ஹவுஸ் விசிட் பார்த்தோம்னா ஒரு 600 ரூபாய் வாங்குறோம்னா 300 ரூபாய் அவருக்கு, 300 ரூபாய் எனக்கு. பட் அந்த 300 ரூபாய் இப்போ கேட்கும் போது எனக்கு என்னடா, நம்ம 300 ரூபாயில 300 ரூபாய் அவருக்கு கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு வெறும் 300 ரூபாய் தான். 1 hour அங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து, பிசியோதெரபின்றது சிம்பிள் கிடையாது. சும்மா உட்காந்துடா இதான் மருந்து அப்படின்னு எழுதி கொடுக்குறது, இந்த இன்ஜெக்ஷன் போட்டாச்சு கிளம்புற அப்படிலாம் போறது சிம்பிளா முடியாது. என்னென்ன எக்ஸசைஸ் கொடுக்கணும், ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கணும், பக்கவாதம் வந்த கை கால் அசைய முடியாது, அதை அசைக்க வைக்கணும், அவ்வளவு வேலை இருக்கும். அவ்வளவு வேலை செஞ்சுட்டு 300 ரூபாய் வாங்குவேன். ஆனா அந்த ஒரு நாளைக்கு எனக்கு அந்த 300 ரூபாய்ன்றது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா நான் 2 வருஷம் ஃப்ரீயா வேலை செஞ்சிருக்கேன். 1 ரூபாய் கூட காசு வாங்காம 5 மணில இருந்து நைட் 9 மணி வரையும் ஃப்ரீயா வேலை செஞ்சிருக்கேன். 17-18 வயசு, 18-19 வயசுல. அப்படின்னும் போது எனக்கு அந்த 300 ரூபாய்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ கரெக்டா 6 மாசம் போச்சு, ஓரளவுக்கு சம்பாதிச்சேன், இன்டர்ன்ஷிப்பும் முடிச்சுட்டு வெளியே வந்தேனே இந்த ஹவுஸ் விசிட்டியை ஃபுல் டைமா பார்க்க ஆரம்பிச்சேன். கிளினிக் வேண்டாம் சார், வெறும் ஹவுஸ் விசிட் மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னா, இந்த ஹவுஸ் விசிட் நம்ம பாக்குறோம் இல்லையா, பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம தான் பேஷண்ட்டை அசஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் படிச்ச 4.5 வருஷம் படிப்பு பிளஸ் நான் 1 வருஷம் ஒரு கிளினிக்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் 6 மாசம் நான் வேலை செஞ்ச எல்லா ஹாஸ்பிட்டல்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நான் எங்க கொட்டலாம்னா, நான் தனியா கொட்டலாம். இதே ஒரு கிளினிக்னா அதே மாதிரி இப்போ அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் வைக்கணும்னு இருக்கும். பட் இந்த மாதிரி ஹவுஸ் விசிட்னு போகும்போது நான் தாங்க அந்த பேஷண்ட்டை அசஸ் பண்ணுவேன். டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணி இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கான
சொல்யூஷன் என்னென்ன எக்ஸசைசஸ் கொடுக்கலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அந்த ரிசல்ட் வரும்போது அந்த பேஷண்ட்டுக்கு அந்த வலியை குறைக்கும் போது அவங்க முகத்துல வர சிரிப்பை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுதான்டா வெற்றி, ஜெயிச்சிட்டேன் நானு அப்படின்னு தோணும். அது ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு அப்படி இருந்துச்சு. அப்படியே ஹவுஸ் விசிட்ஸ் பார்க்க ஒரு நாளைக்கு 4 கேஸ் 5 கேஸ் 6 கேஸ், மழை வெயில் புயல் எதையுமே பார்க்க மாட்டேன். மழை பெய்தா ரெயின் கோட்டை போடுவேன். என் வீட்டுல இருந்து 14-15 கிலோமீட்டர் அப்பு, அகைன் 14-15 கிலோமீட்டர் ரிவர்ஸ் டவுனு. ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கே மினிமம் 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுவேன். பேஷண்ட்ஸ் பார்ப்பேன். 6 பேஷண்ட் 7 பேஷண்ட், மழை வெயில் புயல், மழையா ரெயின் கோட்டை போடு, வெயிலா சட்டையை ஃபுல்லா இழுத்து விடு, கிளவுஸை போடு, மாஸ்கை போடு, ஹெல்மெட்டை போடுன்னு சொல்லிட்டு விசிட்ஸ் பார்ப்பேன். நான் அப்படி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுக காசு சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒரு கார்பரேட்ல அது வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு மட்டும் பாக்குற ஒரு கார்பரேட். அங்கே அது எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆச்சு. அங்க என்ன ஆச்சுன்னா 60 வயசு மேல இருக்கிற பேஷண்ட்ஸை மட்டும் பார்க்க முடியும். சோ அது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நம்ம இத்தனை வருஷம் வந்து மிக்சட் ஏஜ் குரூப் எல்லாரையும் பார்த்தோம். இப்ப 60 வயசு மேல இருக்கிறவங்களை மட்டும் பார்க்கணும் போது அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. அது ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு காசெல்லாம் சம்பாதிச்சுட்டு கிளினிக்கை போட்டு உட்கார்ந்தாங்க. ஸ்டில் இப்போ வரையும் ஐம் ரன்னிங் தான். இப்போ வந்துட்டு எல்லாம் சம்பாதிச்சப்பா, கோடியில் நான் சம்பாதிச்சு உட்காந்துட்டேன்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் நான் ஓடின ஓட்டத்துக்கு இப்போ நான் இந்த இருக்கிற பொசிஷன் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. காலையில 9 மணிக்கு ஒரு பேஷண்ட் வீட்டுல இருக்கணும் அப்படின்னா என் வீட்டுல இருந்து 8 மணிக்கு கிளம்புவேன். இதுல உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு 8 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு பேஷண்ட் வீட்டுக்கு போவோம். ஏன்னா பீக் ஹவர்ஸ் 8 to 9 ஹெவி டிராபிக் டைம். ரோடு ஹெவி டிராபிக் ரோடு. என் வீட்டுல இருந்து பெரம்பூர் போவோம். போரூர்ல இருக்கு என் வீடு. போரூர் டு பெரம்பூர் போவோம். மழை பெய்யும் திடீர்னு ரெயின் கோட்டை போட்டு போவேன். டைமிங் 9 மணிக்கு டான் நிற்பேன். இப்போ அழகா என் வீட்டு பக்கத்துலேயே கிளினிக்கு. என் கிளினிக்ல வந்து நான் உட்காருவேன். அந்த 9 மணிக்கு என் கிளினிக்ல வந்து நான் உட்காருவேன். இதுல நீங்க என்ன எடுத்துக்கலாம், இந்த வீடியோ எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஃப்ரீயா வேலை பார்த்ததுனாலதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஐ ஸ்டில் சர்வைவிங். ஒண்ணு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். 2வது ஹார்ட் ஒர்க். மழை வெயில் புயல் பார்க்காம நான் உழைச்சதுனாலதான் இப்போ ஒரு இடத்துல அழகா என்னால உட்கார்ந்துருக்க முடியுது. ஸோ நீங்களும் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய அச்சீவர்ஸ் இருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல. ஸோ நீங்களும் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஃபர்ட்ஸை போடுங்க. நம்ம போடுறோம் எஃபர்ட்ஸ், அந்த எஃபர்ட்ஸுக்கு கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களோட பிசியோதெரபி கொலீக்ஸ், பிசியோதெரபி ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலியில யாராவது பிசியோதெரபி படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இல்ல யாருக்காவது இன்ஸ்பைரிங் ஜேர்னியா இருக்கணும், யாராவது லைஃப்ல ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை உங்க கண் முன்னாடியே யாராவது ஜெயிக்கணும்னு வெறியோட ஓடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரையும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது டாக்டர் ராமச்சந்திரன், பிசியோதெரபிஸ்ட். பாய்.